10,000 மைல் பயணம். எழுதியவர் வே. இறையன்பு. பகுதி 9. உணவின் எஜமான். 18ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில் உப்பு மாமிசத்தை விட 4 மடங்கு விலை அதிகமாக விற்கப்பட்டது. உப்பு உயிரை வளர்க்குற ஒவ்வொரு உபாயமாகவும் விளங்குது. அலெக்சிஸ் கரேல் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி 37 ஆண்டுகள் கடல் உப்பு நீரில் ஒரு கோழியோட இதயத்தை முழுக வைத்து அதோட இதய துடிப்பை நீடிக்க வச்சார். உயிரோடு இருக்கிற செல்கள்லாம் அழிந்து போகாமல் காப்பாற்ற முடியுன்றது அவரோட பரிசோதனையோட முடிவு. அதே மாதிரி எகிப்திய மம்மிக்களோட உடலை பதப்படுத்த உப்பு பயன்படுத்தப்பட்டது. நமக்கு தேவை ஒரு நாளைக்கு 1 தேக்கரண்டி அளவு உப்பு தான். உப்பு குறித்த தகவல்கள் மத நூல்கள்லையும் தூவப்பட்டிருக்கிறது. ஒரு விலங்கு காவு கொடுக்கும் பொழுது உப்பு தூவப்பட வேண்டும்ன்றது பழைய ஏற்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எஸ்ராவோட புத்தகத்தில் உப்பை தீன்றவன் விசுவாசமாக இருக்கணும்ட்டு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னோட சீடர்களிடம் நீங்கள் இந்த பூ உலகின் உப்பு அப்படின்னு சொல்கிறாரு. பைபிளில் 41 இடங்களில் உப்பை பற்றிய குறிப்புகள் இருக்குது. அதே மாதிரி நபி என்ன சொல்கிறாருன்னா, உப்பே உன் உணவின் எஜமான்னு சொல்கிறாரு. இந்து புனையல்ல புதுமனை புகுதல், திருமணம் போன்றவற்றில் நம்ம உப்பு கட்டாயமாக சடங்கு பொருளாக வச்சுருக்கோம். ஜூடா மதத்தில் ரொட்டி அடுத்தவங்களுக்கு உணவு மேஜையில் எடுத்து கொடுக்கும் பொழுது உப்பு தூவுறது தான் மரபு. ஷிண்டோ மதத்தில் குத்து சண்டைக்கு முன்பாக உப்பு உபயோகிக்கணும். உப்பு கண்டுபிடிக்கப்பட்ட விதம் குறித்த தகவல்களும் ரொம்ப உவப்பானவையே தவிர உவர்ப்பானவையெல்லாம் இல்லை. 8000 ஆண்டுகளுக்கு முன்னரே சீனத்தில் ஸ்லீச்சி அப்படின்ற ஏரியில் உப்பு எடுக்கப்பட்ட ஆதாரம்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உப்பு குறித்த சீன கதை ஒன்றும் உண்டு. பெங் யுவாங்ன்ற ஒரு பறவை ரொம்ப அழகானது. கிட்டத்தட்ட ஃபீனிக்ஸ் போல் அது ஒரு உருவாக பறவை தான். அது எங்கே போய் உட்கார்ந்தாலும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும்ன்றது சீன ஐதீகம். ஒரு ஏழை விவசாயியோட வயலில் அது உட்காந்து தான். அது பறந்து போனதும் அது உட்காந்த இடத்துல ஏதாவது புதையல் இருக்கான்னு சொல்லிட்டு விவசாயி தோண்டி பார்த்தான். பாவம், அந்த விவசாயிக்கு மண்கட்டியை தவிர வேறு எதுவுமே கிடைக்கல. எது புதையலாக கிடைச்சாலும் அரசருக்கு கொடுக்கணுன்றது தான் மரபு. அதனால் அவனும் அதை எடுத்துக்கிட்டு போய் அரசருக்கு நடந்த சம்பவத்தெல்லாம் சொன்னான். அந்த மண்கட்டியை அரசர்கிட்ட கொடுத்தான். அவன் சொன்னதை கேட்டு பெருசாக எதிர்பார்த்த மன்னருக்கு அவன் கொடுத்த மண்கட்டி கோபத்தை கொண்டு வந்துச்சு. உடனே என்ன பண்ணார், அவனுக்கு மரண தண்டனை விதித்து சிறையில் தள்ளினார். ராஜாவோட சேவகன் ஒருவன் அந்த மண்கட்டியை கொண்டு போய் சமையலறை மாடத்தில் வச்சான். சமையல்காரர் அரசருக்காக சமைச்சார். மேலே இருந்த அந்த மண்கட்டியோட ஒரு பகுதி அந்த சூப்பில் விழுந்துருச்சு. அரசர் சூப்புக்காக அவசரப்பட்டதால் அதை வடிகட்டி வேக வேகமாக சமையலால் எடுத்துகிட்டு போனான். அன்னைக்கு சூப் ரொம்ப ருசியாக இருந்தது உணர்ந்த அரசர் காரணம் கேட்டார். அதுக்கு சமையல்காரன் நடந்ததெல்லாம் சொன்னார். அந்த கட்டியை கொண்டு வருமாறு சொன்னார். அதில் உப்பு துகள் இருப்பதை பார்த்தாரு. அந்த விவசாயியின் வயலை தோண்டி பார்த்தப்போ அங்கு உப்பு பாறைகள் இருப்பது தெரிஞ்சுது. அதுக்கு பிறகுதான் உப்பு உபயோகத்திற்கு வந்தது. ஆனால் அதற்குள் மன்னரோட அவசரத்தால் அந்த ஏழை விவசாயி உயிரிழக்க நேரிட்டது. உப்பிட்டவன் உயிரிழந்த முதல் சம்பவம் அதுதான். சீனத்தில் இருக்கிற மருத்துவ நூல் ஒன்று உப்பை பற்றிய தகவலெல்லாம் பதிவு செய்து வச்சிருக்கு. அது 4700 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது. அந்நூலோட பெயர் பெங் ஜா கன்மு. அதில் 40 விதமான உப்புகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உப்பிட்டு பதப்படுத்தப்பட்ட மீன்களை கிமு 2800லேயே எகிப்தியர்கள் ஃபீனிசிய மக்களுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டோட இறுதியில் கரிபியன் தீவுகள்லேருந்து வட அமெரிக்காவிற்கு எடுத்து செல்லும் முக்கிய பொருளாக உப்பு இருந்திருக்கு. இந்த உப்பிட்ட மீன்களெல்லாம் அங்கே வேலை செய்கிற கரும்பு தோட்டங்களில் இருந்த அடிமைகளோட உணவுக்காக தேவைப்பட்டதால் அப்படிப்பட்ட இறக்குமதி அவங்களுக்கு அவசியமாக இருந்திருக்கு. அப்போது 18ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில் கூட உப்பு மாமிசத்தை போல் 4 மடங்கு விலை அதிகமான விற்கப்பட்டிருக்கு. எல்லா நாடுகள்லையுமே உப்பை பற்றிய கதைகள்லாம் நிச்சயமாக இருக்குது. உப்பை கீழே கொட்டினா ஒரு சிட்டிக்கு எடுத்து இடது தோளில் தெளிச்சிக்கிற வழக்கம் சில நாடுகளில் இருக்குது. டாவின்சியோட கடைசி இரவு உணவு ஓவியத்தில் ஜூடாஸ் தற்செயலாக உப்பை ஒரு மேஜை மீது கொட்டியது போல் சித்தரிக்கப்பட்டிருக்கும். அதிலிருந்து தான் இந்த நம்பிக்கை உருவாச்சு. அதனால் உப்புக்கு மந்திரத்தன்மை இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. தமிழ்லையும் உப்பு எடுத்து செல்லப்பட்ட விதத்தை சங்க இலக்கியங்கள்லாம் ரொம்ப அழகாக குறிப்பிடுகிறது. அணங்குடை முன்னீர் பரந்த செருவின் உணங்கு திறம் பெயர்த்த வெண்கல அமிழ்தம் என்று சேந்தம்பூதனார் அகநானூற்று பாடலிலும், வெள்ளை உப்பின் கொள்ளை சாற்றி நெல்லோடு வந்த வல்வாய் பற்றி என்று கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலையிலும் குறிப்பிடுகிறார். ஈசாப் கதையிலையும் உப்பு மூட்டையை சுமந்து சென்ற கழுதை தற்செயலாக தண்ணீரில் விழ எடை குறைந்து சுகமானதால் தினமும் வேணும்னே தண்ணீரில் விழ தொடங்கிச்சான். அதற்கு பாடம் புகட்ட நினைத்த அந்த வியாபாரி உப்பு மூட்டைக்கு பதிலாக பஞ்சு மூட்டையை ஏற்றியதையும் வழக்கம் போரில் அது போய் தண்ணீரில் விழுந்து எடை கூடி பாடம் கட்டுறதையும் சின்ன வயசில் நம்ம படிச்சிருப்போம்.
அதே மாதிரி கிங்லியர் நாடகத்தில் இளைய மகள் உண்மையை கூறியதால் பட்ட வேதனைகளை ஷேக்ஸ்பியர் பதிவு செஞ்சிருப்பார். பல நாடுகளில் இதே போன்றே ஒரு கதை உண்டு. தந்தை தன் 3 மகள்கள்கிட்டையும் தன் மீது இருக்கும் நேசத்தை பற்றி விசாரிக்கிறாரு. முதல் மகள் பொன்னை போல நேசிப்பதாகவும், அடுத்தவள் வைரத்தை போல நேசிப்பதாகவும், 3ஆமவள் உப்பை போல நேசிப்பதாகவும் கூறுகிறாள். உடனே 3ஆமவள் விரட்ட அடிக்கப்படுகிறாள். அவளை ஒரு ராஜகுமாரன் மணந்து கொள்கிறான். இரவு விருந்துக்கு அவருடைய தந்தை வந்து அழைக்கப்படுறாரு. அவருக்கு அவள் மகள் தான் மணப்பெண் என்ற விவரம் தெரியல. எல்லா உணவு பதார்த்தத்திலையும் உப்பு இல்லாமல் பரிமாறப்படுகிறது. அப்போ தான் அவருக்கு 3ஆமவளோட அருமை தெரியுது. அது மாதிரி தான் உப்பு. ஆற்று மீனும் கடல் மீனும் சந்தித்து கொண்டதாக கிரேக்கத்தில் ஒரு கதை இருந்தது. ஆற்று மீன் கடல் மீனோட தன் பெருமையை பற்றி பேசிச்சான். அதற்கு கடல் மீன் கோபப்பட்டு, நம்ம இருவரையும் யாராவது ஒரு மீனவர் வந்து பிடிச்சிட்டு போட்டோம், அப்போ யாருக்கு அதிக விலை கிடைக்குதுன்னு பார்ப்போன்னு தன் கௌரவத்தை நிலநாட்டுறதுக்காக சாகவும் தயாராக இருந்ததா ஒரு கதை உண்டு. ஸ்வீடன் நாட்டில் தேவதை கதை ஒன்று உண்டு. மேக்பீன்ற ஒரு பறவையை பற்றியது. அது காக குடும்பத்தை சார்ந்தது. அது நம் நாட்டு சங்க இலக்கிய அன்னப்பறவையை போல. அது ஒரு ஊரில் ஒரு சோம்பேறி சிறுவன் ஒருவன் இருந்தானான். அவனுக்கு மோட்டார் சைக்கிள், வீடு, பேனாக்கத்திலாம் தேவைப்பட்டுச்சு. தந்தையை இழந்த அவன் யாராவது தனக்கு இது இலவசமாக தரமாட்டாங்களான்னு சுற்றிட்டு இருந்தானான். அப்போ ஒரு வயோதிகன், நீ மேக்பி பறவையை பிடிச்சி அதோட சிறகுல உப்பை தெளிச்சா நீ கேட்டதெல்லாம் அது கொடுக்கும்னு சொன்னாரான். அவனும் அப்படி ஒரு பறவையை எப்போ பார்த்தாலும் தேடிக்கிட்டே இருந்தானான். ஒரு நாள் அவன் பேரை சொல்லி யாரோ அழைப்பது போல இருந்தது. திரும்பி பார்த்தா அங்கே ஒரு மேக்பி பறவை இருந்தது. அந்த மேக்பி பறவை அவன்கிட்ட, நான் ஒரு காலத்தில் இளவரசனாக இருந்தேன், நான் உன்னோட ஆசையெல்லாம் வந்து நிறைவேற்றுவேன், ஆனால் நான் சொல்கிறபடி நீ செய்யணும், என்னோட மூக்கை சுத்தம் செய்ய ஒரு கத்தி கொண்டு வருவாயான்னு கேட்டுச்சு. அவனும் சம்மதிச்சு நகரத்துக்கு போனான். போகிற வழியில் கீழே இருந்த பழங்களை எல்லாம் பொறுக்கி கொண்டு போய் விற்று பேனா கத்தியை வாங்கிட்டு வந்தான். மறுபடியும் அந்த பறவை, என் தகுதிக்கு தங்கப்பிடி உள்ள கத்தி தான் வேணும், போனால் போது ஒரு மோட்டார் சைக்கிள் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிச்சு. அவன் கடுமையாக பணியாற்றி ஒரு பைக் வாங்கிட்டு வந்தான். அதற்கு அது, இப்போ எனக்கு குடியிருக்க ஒரு வீடு தான் தேவைன்னு சொன்னது. அவன் மறுபடியும் 5-6 வருடங்கள் கடினமாக உழைச்சி அதே காட்டிற்கு திரும்பி வந்தான். நான் இப்போ புதுசாக வீடு கட்டிட்டேன் வா என்று சொன்னான். சரி, நீ என் வாளின் மீது இப்போ உப்பை தெளிக்கலான்னு பர்மிஷன் கொடுத்தது. அவனும் உப்பை தெளித்தான். சரி, உன்னோட ஆசைகளை கூறு அப்படின்னு மேக்பி கேட்டுச்சு. முதல் ஆசை அப்படின்னு யோசித்தான். பேனா கத்தி, அது என்கிட்ட ஏற்கனவே இருக்கே அப்படின்னு நினச்சான். அடுத்த ஆசை யோசித்தான். அவன்கிட்ட பைக்கும் இருக்குது. 3ஆவது ஆசை யோசித்தான். வீடு, அதுவும் என்கிட்ட இருக்குது. அந்த பறவை உடலை சிலிப்பிக்கிட்டு பறந்துச்சு. அவனுக்கு கோபம் வந்துச்சு. நீ என்னை ஏமாத்திட்ட என்று சொன்னான். அதற்கு அந்த மேக்பி, உன்னோட ஆசைகள் எல்லாம் நிறைவேறி விட்டுச்சு, அப்புறம் என்ன என்றது. உழைக்காமல் எந்த ஆசையும் நிறைவேறாதுன்றது அவன் உணர்ந்தான். ஆன்மீகத்தில் உப்பை பற்றிய ஒரு கதை இருந்தது. ஒரு ஞானிக்கிட்ட எப்போவும் எல்லாரையும் குறைக்கிட்டே வந்த சீடன் இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு உண்மையை உணர்த்த நினைச்சாரு ஞானி. கை நிறைய உப்பாள்ளி ஒரு கோலை தண்ணீரில் கரைச்சி குடிச்சு பாருன்னாரு. ஒரு மிடரு குடிச்சதோ முகம் அஷ்டகோணலானது. எப்படி இருக்கிறதுன்னாரு ஞானி. உவர்ப்பாக இருக்கிறதுன்னா. கை நிறைய உப்பை எடுத்துட்டு அதில் இருக்கிற ஏரிக்கு அவனை அழைத்து போனார். அதில் அந்த உப்பை கரைக்க சொன்னார். இப்போ குடிச்சு பாருன்னா. எப்படி இருக்கிறது என்று அவர் கேட்டதற்கு, சுவையாக இருக்குதுன்னு சொன்னான். இப்போ உப்பு தெரிகிறதான்னாரு. இல்லைன்னா. அதே அளவு உப்பு தான் அதிக தண்ணீரில் கரைக்கும் பொழுது உவர்ப்பாக இருக்குது. எந்த பாத்திரத்தில் கரைக்கிறோன்றது தான் அதில் கதை. நம்ம வலி ஏற்படும் பொழுது பெரிய பாத்திரமாக மனதை ஆக்கிக்கிட்டோன்னா உவர்ப்பு ஏற்படாது. இனிமே குவளையாக இருக்காத, குளமாக இருன்னு அறிவுறுத்தி அனுப்பினார் ஞானி. இதுதான் உப்பு உணர்த்தும் மெய்ஞானம். நன்றி, வணக்கம்.